குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அது கூட 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபிலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இப்போ ரைஸ்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது போர் அடிச்சிடும். பசங்களுக்கு இதை மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். சாதம் உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ மசாலா வாசனையெல்லாம் போன பிறகு சேர்த்துக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறத கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். மசாலா கூட சாதத்தை நல்லா கலந்து விடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். சுட சுட ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.